வணக்கம் மக்களே. காலையில எழுந்து என்னடா சமைக்கிறதுன்னு குழம்பி போறவங்களுக்கு டக்குன்னு கை கொடுக்கறது தேங்காய் சாதம். ஆனா இந்த தேங்காய் சாதத்தை ஸ்பெஷலா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் அரிசி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு குக்கர்ல 2.5 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்ச அரிசியை சேர்த்து 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் chana தால் சேர்த்து கடுகு பொரியிற வரைக்கும் வதக்கணும். பிறகு 10 முந்திரி சேர்த்து முந்திரி பொன்னிறம் ஆகும் வரைக்கும் வதக்கணும். ஒரு நறுக்கிய பச்சை மிளகாய், ஒரு காய்ந்த சிவப்பு மிளகாய், 10 கருவேப்பிலை, நறுக்கிய 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்து தொடர்ந்து வதக்கணும். அதுல 1.5 கப் துருவிய தேங்காய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தொடர்ந்து வதக்கணும். இப்போ இந்த கலவையோட வடிச்ச சாதத்தை சேர்த்து அதிக சூட்ல வச்சு 1 நிமிஷம் தொடர்ந்து வதக்கணும். அவ்வளோதாங்க, சூடான சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இது அப்படியே பரிமாறினா குழந்தைங்க மட்டும் இல்ல, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக் டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.